ஓகே, நம்ம வாக்கு கேட்போம். பிரைஸ் அல்லேலூயா. நாம் இந்த சங்கீத தியானத்துக்காக ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை பொழுதுக்காக சோதரிக்கிறோம். இப்போது கூட ஆண்டவர்த்தாவே சங்கீத தியானத்துக்கு ஆண்டவர்த்தாவே நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவர்த்தாவே கொஞ்சம் நல்லதாக இருக்கட்டும். கேட்கிற வார்த்தைகள் ஆண்டவர்த்தாவே யாருக்கும் கொஞ்சம் நல்லதாக இருக்கட்டும். நீங்கள் பேசுகிறதாவே ஆமென். வாசிங்க சங்கீதம் 75ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். உமது நாமம் சமீபமாய் இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. ஓகே, உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். இப்போ நம்ம எல்லாரும் எதுக்கு வந்திருக்கோம்னா, தேவனை துதிப்பதற்கு நம்ம இந்த காலை வேளையில் வந்திருக்கோம். இது எதற்குன்னா, அதாவது நாம் மரித்து பரலோகத்திற்கு போவதற்கு முன்பாக இந்த உலகத்திலே நாம் இருக்கும்பொழுது தேவனை துதிப்பதற்கு நாம் கற்றுக்கொள்கிற இடம் இது. ஏனென்றால் நாம் மரித்து போன பிறகு தேவனிடத்தில் கிட்டி சேரும்பொழுது தேவனை துதித்து கொண்டே இருப்பார்களாம். பரலோகத்திலே எப்பொழுதும் அந்த துதி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அதுதான் நம்ம இந்த பூலோகத்திலையும் செய்து கொண்டு இருக்கிறோம். வாசனம் சொல்கிறது, உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். நம்ம ஏன் துதிக்கணும், எதற்கு துதிக்கணும், எப்பெல்லாம் துதிக்கணும்? சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 5 வசனம். 5:5. கண்களுக்கு முன்பாக நிலைநிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். வேதம் சொல்லுகிறது, உம்மை முழு இருதயத்தோடும் துதிக்க வேண்டும் என்று சொல்லி. அநேக இடத்துல பார்த்தீங்கன்னா, தேவனை துதிக்கிறவர்கள் அவர்கள் காரியம் மிகவும் ஜெயமாக மாற்றப்பட்டது. தேவனை துதிக்காத மருந்த பிள்ளைகள் யாவருக்கும் அவர்கள் காரியம் ஜெயம் கிடைக்கவில்லை. எரிகோ மதில் கூட தேவன் சொன்னார், 7 நாள் அளவும் சுற்றி வர சொல்லி. ஜனங்கள் கேட்டார்கள். அவர்கள் கேட்ட மாத்திரத்திலே அந்த எரிகோ மதில் 7ஆம் நாளிலே 7 தரம் சுற்றி வரும்பொழுது அவர்கள் துதிக்கும் பொழுது அந்த இடம் அசைந்தது, இடிந்து விழுந்தது. அதே போல நாமும் தேவன் சொல்லுகிறபடி நாமும் தேவனை துதித்து கொண்டே இருப்போமானால் நம்முடைய காரியமும் எல்லாவற்றையும் கர்த்தர் ஜெயமாக மாற்றுவார். சங்கீதம் 138ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறோம். உம்மை என் முழு இதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், உம்மை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற நாம் முழு இருதயத்தோடும் கர்த்தரை துதிக்க வேண்டும். யாரும் அதாவது அரை இருதயத்தோடு தேவனை நிர்விசாரம் பண்ணாதபடிக்கு முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனை துதிக்கிறவர்களாக ஒவ்வொரு தேவ ஜனங்களும் இருக்க வேண்டும். ஓகே, 2வது காரியம், தேவனை நாம் எதற்கு துதிக்க வேண்டும்? சங்கீதம் 136ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனம் வாசி. ஓகே, வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். ஏனென்றால் அவர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். அவர் தேவனாய் இருந்தும் மனிதர்களாகிய நம்மை
பரலோகத்தில் இருக்கிற தேவன் பூலோகத்தில் இருக்கிற ஜனங்களை நோக்கி பார்த்தார். ஏனென்றால் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரண்டாவது காரியம், நம்முடைய சத்துருக்களின் கையில் இருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு சத்துருவின் பிடியில் அநேக பேர் மாட்டிக்கொண்டிருந்தோம். அதாவது கிறிஸ்துவை அறியாததற்கு முன்பாக அநேக பேர் சத்துருவின் பிடியிலே சிக்கிக் கொண்டிருந்தோம். தேவன் அதையெல்லாம் விடுவித்து இந்த நேரத்திலே இங்கே உட்கார்ந்து தேவனை துதிக்கும்படி செய்த தயவிற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். சங்கீதம் 34 அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. ஓகே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஓகே, அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும்னு சொன்னால் மற்ற எந்த காரியமும் நம்ம வாயில் வராது. மற்றவர்களை குறை சொல்லுகிற காரியம், மற்றவர்களை புறம் கூறுகிற காரியம், மற்றவர்களை இகழ்ந்து பேசுகிற காரியம், இப்படியான காரியங்கள் நம் நாவிலே எதுவும் இருக்காது. ஏன்னா சங்கீதக்காரன் தாவீது இப்படியா சொல்லுகிறார், கர்த்தரை துதிக்கும் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். தானியேலும் அப்படியே தான் செய்தார். அதாவது தானியேலுக்கு ஆபத்து வந்தது தெரியும். ஆபத்து வந்தது தெரிந்த போது கூட தாம் முன் செய்து வந்தபடியே 3 வேளையும் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தானாம். நம்ம எந்தெந்த வேளையில் ஜெபிக்கிறோம்? காலை வேளையில் வந்தால் மாலை வேளையில் வர்றதில்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள்னு சொன்னால் தேவன், அதாவது இங்கே புல்பீட்லேருந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் வருதோ, எந்த நேரத்தில் சபை கூடுகிறதோ அந்த நேரத்துலலாம் கூடும். அதுதான் சங்கீதக்காரன் இப்படியா சொன்னார், கர்த்தரை துதிக்கும் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். நம்ம எந்த நேரத்தில் துதிக்கிறோம்? நினைச்சா வருது, நினைச்சா வருதில்லை. ஞாயிற்றுக்கிழமை சில நேரத்தில் வரதே இல்லை. மாதத்துக்கு ஒரு நாள் அந்த திருவிழாவில் மாத்திரம் கலந்து கொள்கிறோம். வருகிற ஜனங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் கலந்து கொள்ள வேண்டும். இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுதந்திரமாய் ஆராதிக்கும்படியாக எந்தவித தடைகள் இல்லாதபடி இருக்குது. இதே கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா டெல்லி, பாம்பே எல்லாம் தேவனை சுதந்திரமாக ஆராதிக்க முடியல. ஏன்னா சபை நடந்து கொண்டு இருக்கும்போதே ஊழியக்காரர் அடிக்கிறாங்க, விசுவாசிகளை அடிக்கிறாங்க, திருச்சபையை இடித்து நொறுக்குறாங்க. இப்படியான காரியங்கள் அநேகமாக பெருகி கொண்டே இருக்கிறது. இந்த தமிழ்நாட்டில் மாத்திரம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் பாதுகாத்து கொண்டு வருகிறார். அடுத்த வசனம் வாசிங்க. 75:2. நியமிக்கப்பட்ட காலத்திலே ஓகே. வெளிப்படுத்தல் 22:12 வாசிங்க. 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஓகே. இப்போ நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியா சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் சொல்லுகிறது, அவனுடைய கிரியைகளின் தக்கபடி பலன் என்னோடு கூட வருகிறது. அதாவது நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் எதை செய்கிறோம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறோமா? இல்லை மனிதருக்கு நாம் உண்மையாக இருக்கிறோமா? தேவனை புகழுகிறோமா? இல்லை நாம் மனிதனை புகழுகிறோமா? தேவனை புகழ்வோம் என்று சொன்னால் மனிதர்களை நாம் வெறுக்க வேண்டும். ஒருவேளை மனிதனை நாம் புகழ வேண்டும் என்று சொன்னால் தேவனை நாம் வெறுக்க வேண்டும். இதிலே உங்களுக்கு எது வேண்டும் என்று நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். 3ஆம் வசனம் வாசிங்க. பூமியானது எல்லா குடிகளோடும் கரைந்து
போகிறது. ஆ. அதின் தூண்களை நான் நிலைநிறுத்துகிறேன். ஓகே. பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது, அதன் தூண்களை நான் நிலைநிறுத்துவேன். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இன்னைக்கு தூண்களாய் இருக்க வேண்டிய நாம், திருச்சபைக்கு தூண்களாய் இருக்க வேண்டிய நாம் நிலைத்து நிற்க முடியல. ஏன்னா யாருன்னா எதுனா சொன்னால் உடனே விழுந்து போயிடுறோம். ஒருவேளை யாருன்னா நம்மளுக்கு இனிவாய் பேசுகிற காரியம் நம் காதில் கேட்டோம்னால் அதிலே விழுந்து போகிறோம். தூண்களாக இருக்க வேண்டிய நாம் நிலை நிற்க முடியல. 4ஆம் வசனம் வாசிக்கிறோம். வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதீர்கள் என்றும் துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதீர்கள் என்றும் சொன்னேன். ஓகே, இப்போ வாசிங்க சங்கீதம் 5:5. இப்போ வாசிங்க. வீம்புக்காரர் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். ஓகே ஓகே போதும். வீம்புக்காரர் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். இன்னைக்கு யாருன்னா எதுனா ஆலோசனை சொன்னாங்கன்னா தேவனுடைய ஆலோசனை கேட்கறது இல்லை, வீம்பு பண்ணுறது. அவங்களாம் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டாங்க. வேதம் அப்படியே சொல்லுது. இன்னைக்கு நம்ம ஒருத்தருக்கு யாருன்னா கூப்பிட்டு ஆலோசனை சொல்கிறோம், பா இது இப்படி செய்யக்கூடாது, இப்படி செஞ்சால் கர்த்தருக்கு விரோதமானது, செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னால் கேட்கறது இல்லை. திருச்சபைக்கு இவங்க சரியாக வாங்கப்பா, சரியான நேரத்தில் வாங்க, இது நல்லது அப்படின்னு சொன்னால் அதையும் கேட்கறது இல்லை. வீம்பு பண்ணுறோம். காலை வேளையில் வருகிற ஆத்துமகள் மாலை வேளையில் வாங்கன்னு சொன்னால் அதில் வீம்பு, சரியான நேரத்துக்கு வாங்க சொன்னால் அதில் வீம்பு. வேதம் சொல்லுகிறது, வீம்பு பண்ணுகிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள் என்று சொல்லி வேதம் இப்படியாக சொல்லுகிறது. 75:10 வாசிங்க சங்கீதம். துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். ஓகே, தேவன் சொல்றாரு, துன்மார்க்கருடைய கொம்புகள் எல்லாம் வெட்டி போடுவேன். இன்றைக்கு அநேக பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய கொம்புகளை உயர்த்துறாங்க. அதாவது நான் தான் முதன்மையாக இருக்கணும்னு சொல்லி. தேவன் நினைத்தாருன்னு சொன்னால் தேவனே உங்களை முதன்மையாக நிறுத்துவார். யோசேப்பு கூட நினச்சி பார்த்துக்க மாட்டார். எல்லாம் அவங்களுடைய அண்ணன் தம்பிகள் எல்லாம் குழியில் தள்ளிட்டாங்க. குழியில் தள்ளும்போது அவர் நினச்சி பார்த்துருப்பாரா, தேவன் என்னை உயர்த்துகிற காலம் வரும் என்று சொல்லி. ஆனால் தேவன் ராஜாவுக்கு மூலமாக கட்டளையிட்டு அந்த இடத்துல அவனை உயர்த்தும்படியாக தேவன் உதவி செய்தார். ஏன்னா அவங்களுடைய கொம்பு தானாகவே உயர்த்திக்கிறாங்க. அதாவது நான் தான் எல்லாத்துலேயும் முதன்மையாக இருக்கணும், நான் தான் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டில் வரணும், நான் தான் எல்லாத்துலேயும், அப்படி என்ற காரியம் இருக்கவே கூடாது. ஏன்னா துன்மார்க்குடைய கொம்புகள் வெட்டி போடுவேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, தேவன் சொல்லுகிறார். நீதிமான்களுடைய கொம்பு உயர்த்தப்படும். நாம் நீதிமானா இல்லை துன்மார்க்கனா நீங்களே சிந்தியுங்கள். ஏன்னா வேதம் 2 ஆப்ஷனும் கொடுத்துருக்கு. ஒரு ஆப்ஷன், 2 ஆப்ஷன். துன்மார்க்கனுக்கு ஒரு காரியம், நீதிமானுக்கு ஒரு காரியம். நாம் நீதிமானா இருக்க விரும்புகிறோமா இல்லை துன்மார்க்கமாய் இருக்க விரும்புகிறோமா? கொஞ்சம் சிந்தியுங்கள். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரருக்கு விரோதமாய் பேசி தன்னுடைய சகோதரரை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். இன்னைக்கு அநேகருக்கு இந்த காரியம் இருக்கு. அதாவது உலகத்தாண்டு இருக்குதோ இல்லையோ, நம்மளுடைய தேவ பிள்ளைகளுக்கு ஒருத்தருக்கும் இப்படியாக காணப்படுது, ஒருத்தருக்கு விரோதமாக பேசுறது. அது வேண்டாம், விட்டுருங்க. ஏன்னா அவங்க ஒரு காரியம் செய்கிறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்ககிட்ட போயிட்டு விரோதமாகிட்டு, அதாவது எதிர் 2வது வாட்டி நம்ம பார்க்கும்போது மூஞ்சி கொடுத்து பேச முடியாது நம்ம எதிர்க்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா அதுக்காக ஜெபிக்கலாம். அவங்ககிட்ட போயிட்டு விரோதமாக ஆகாதுங்க.
அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 19 வாசி. நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றார். 19 வாசனம் 20 வரைக்கும். பேதுரு அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுளே. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகும் இல்லை என்றார். ஆமென். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவனுடைய கொம்பை உயர்த்துறான். அதாவது தேவனுடைய பிள்ளைகள் இப்படியா கையை வச்சா விடுதலை ஆகுது அப்படின்னு சொல்லி இப்படியா சீமோன் என்கிற ஒருவன் அங்கே இருக்கும்போது சீமோன் இப்படியா கேட்கிறான், நானும் கை வச்சா விடுதலை ஜனங்க ஆகணும் அப்படின்னு சொல்லி இவனுடைய கொம்பை இங்க உயர்த்த பார்க்குறான். அதுதான் வேதம் சொல்லுகிறது. பேதுரு அவனை நோக்கி தேவனுடைய வார்த்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுள். இன்னைக்கு பணத்தை வச்சுக்கின்னு என்ன விட பண்ணிடலான்ட்டு சில பேர் யோசிக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு காரியம், தேவன் உங்களுக்கு கொடுத்திருப்பாருன்னு சொன்னால் இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ண கற்றுக்கணும். தேவன் அதுக்கு தான், அதாவது இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாரு, இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்படியா தேவன் அவர்களுக்கு பணத்தை கொடுக்குறாரு. இது இல்லாதவங்க செஞ்சீங்கன்னா அவங்க உங்களை வாழ்த்துவாங்க. அது தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஓகே, இந்த காரியம் எல்லாம் தேவன் பேசும்படி வைத்த தயவுக்காக நன்றி. கத்திருந்த வார்த்தையா